தமிழ் மாதங்களில் ஒன்றாக இந்த மாசி மாதத்தில் மகா சிவராத்திரிக்கு பிறகு சிறப்புக்குரிய நாளாக பார்க்கப்படுவது தான் இந்த மாசி மகம். இந்த மாசி மக திருநாள் அன்னைக்கு சமைக்கவே கூடாத உணவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவை சமைக்காமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பொதுவாகவே மக நட்சத்திரத்தில் பிறப்பவங்க ஜகத்தை ஆள்வாங்க அப்படின்னும் மாசி கயிறு பாசி படியும் அப்படின்ற ஒரு வழக்கு இருக்குது, சொல் வழக்கு இருக்குது. இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற இந்த நாளில் சமைக்கக்கூடாத உணவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மாசி மாதத்தில் தான் பெண்கள் காரடையான் நோன்பு வைத்து புது மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வாங்க. இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத மக நட்சத்திரம் நாள் அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 12ஆம் தேதி வருது. ரொம்பவே சிறப்பு மிகுந்த இந்த மாசி மக நாள் அன்னைக்கு புனித நீராடுவது, வீட்டில் வழிபாடு செய்வது, இறைவனை வழிபாடு செய்வது, இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகளை நம்ம செய்வோம். அந்த வகையில் வீட்டில் சமைக்கக்கூடாத உணவு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மசாலா சம்பந்தமான பொருட்கள் சேர்த்து உணவு சமைப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அசைவ உணவுகள், பொதுவாகவே அசைவ உணவுக்கு மசாலா பொருட்களை அதிகமாக சேர்ப்போம். அந்த அசைவ உணவை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிந்தவரை அசைவ உணவை சமைப்பதோ சாப்பிடுவதோ அன்றைய ஒரு நாள் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் தான் உமாதேவி அப்படிங்கிற அம்பிகை தட்சனின் மகள் தாட்சாயினாக அவதரித்தார் அப்படின்னும், அம்பாள் அவதரித்த நாள் மட்டுமல்லாமல் இந்த நாளில் தான் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை வெளிக்கொண்டு வந்த நாள் அப்படின்னும் நம்பப்படுது. அதே போல் பூமியில் ஒரு பிரளயம் ஏற்பட்ட பொழுது அமிர்தம் அடங்கிய குடத்தை பிரம்மா அதில் மிதக்க விட்டார் அப்படின்னும், அந்த குடத்தை சிவபெருமான் அடித்து உடைக்க அதிலிருந்து அமிர்தம் சிதறி குடம் உடைந்து உருண்டு ஓடியது அப்படின்னும், அப்படி குடம் ஓடி நின்ற இடம்தான் கும்பகோணம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் நீராடுவது சிறப்பு பெற்றது அப்படின்னும், அது மட்டுமல்ல வருண பகவானுக்கு சிவபெருமான் சாப விமோச்சனம் அளித்ததும் இந்த நாளில் தான் அப்படிங்கிறதுனால முன்னோர்களை வழிபாடு செய்வது, அவர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது இந்த நாளில் நம்மளுடைய பாவங்களை போக்கும் ஒரு அற்புத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் கும்பகோணத்தில் மகாமக நதியில் நீராடுவது மிக சிறப்பான பலன். பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்ததுன்னா அதில் போய் நீராடுவதும் மிக புண்ணிய பலத்தை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே உண்மை. அதே போல் இந்த அற்புதமான நாளில் எல்லா இறைவனையும் வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஒரு நாளுக்கு கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மக நட்சத்திரத்தை பித்ரு தேவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த நாளில் ஆறுகள், குளங்கள், கடல்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம், அது மட்டுமல்ல பித்ரு கடன் செய்ய வேண்டும் அப்படின்னும், இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்தோன்னா நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. இந்த அற்புதமான நாளை நம்ம தவற விடாமல் வழிபாடு செய்வது, இந்த நாளில் விரதம் இருக்க விரும்புபவர்கள் அதிகாலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி செய்வதால் குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு ஐதீகம். அதே போல் இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, அம்பிகையை வழிபாடு செய்வது, கேது பகவானை வழிபாடு செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னும், வாழ்க்கையில் இன்பங்கள் தேடி தேடி வரும் அப்படின்னும், வெற்றிகள் நம்மை சூழும் அப்படிங்கிறதும் நம்பப்படுது. அதே போல் குல தெய்வ வழிபாடு இந்த நாளில் செய்வது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும், புண்ணியத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்றது 100% உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.